கூடிய சீக்கிரத்தில நீங்களாவே இருக்க போற ஒரு காலகட்டம் வரப்போகுது. சரிங்களா? அது ரொம்ப அழகான காலகட்டமா இருக்கும். ரொம்ப அமைதியா, நிம்மதியா, அதாவது சின்ன வயசுல நீங்க எப்படி இருந்திருப்பீங்க? சின்ன வயசுல நிம்மதியா, அமைதியா இருந்தத பத்தி சின்ன வயசுல நிம்மதி, அமைதி பத்தியெல்லாம் நமக்கு என்ன தெரியும் இல்லையா? அப்படியே இல்ல. அதாவது சின்ன வயசுல நம்ம எல்லாம் எப்படி இருந்திருப்போம் அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு சந்தோஷமா இருந்திருப்போம். யார் வந்து என்ன சொன்னாங்க, சொல்லல, எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படியே சொல்லியிருந்தாலும் நம்ம அத கண்டுருக்க மாட்டோம் இல்லையா? சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா, இந்த பக்கம் நம்ம பாட்டுக்கு சந்தோஷமா விளையாடிட்டு இருந்திருப்போம். அந்த மாதிரி தான் சரிங்களா? அப்போ என்ன எப்படி இருக்கும் அந்த காலகட்டம் அப்படின்னா, நீங்களாவே இருப்பீங்க. நான் வந்து இப்படி தான். பாரு உங்களுக்கு ஓகே பாருங்க உங்களுக்கு ஓகேன்னா பழகுங்க. இல்லையா உட்டுருங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஆயிடுவீங்கன்னு வைங்களேன். நான் இப்படி தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து உங்களோட சந்தோஷம், உங்களோட அந்த உங்களுக்கானது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது நடக்கும்னு சொல்ல வரேன் நான். சரிங்களா? ஒரு சில பேர் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், கிழக்கு பக்கம் ட்ராவல் பண்ணலாம். ஒரு சில பேர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஷார்ட்ஸ் பார்க்க வரும்போது சரிங்களா, இப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு வழி, இல்லை இப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு ஜாபு, இல்லை நபர், இல்லை இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்கிற ஏதாச்சும் ஒரு செயல், அது சரிதானா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா, ஆமாம் அது சரிதான். சரிங்களா? இதுதான் பிரபஞ்சத்தோட பதில். உங்களுக்காக பிரபஞ்சம் இருக்குது. கடவுள் உங்கள் பக்கம்தான் இருக்கார். இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதுக்கு கடவுள் துணையாக இருக்காருன்னு அர்த்தம். இது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை பற்றி நினச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு போகும். ஓகேங்களா? என்ன ஒன்று, இப்போ ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். இந்த சென்ஸ் ஒரு நல்லபடியான ரிலேஷன்ஷிப்லன்னு வைங்களேன். நல்லபடியானா ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக போய்கிட்டுருக்கு அப்படின்னா, அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்னு அர்த்தம். நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. சரிங்களா? ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது. ஏற்கனவே நல்லபடியாக போயிட்டுருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எப்போவாச்சும் நீங்கள் சூரியகாந்தி பூ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு நல்ல விஷயம் சீக்கிரத்தில் நடக்க போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் ரொம்ப அழகாக இருக்குது. சரிங்களா? சந்தோஷமாக இருங்க. கடவுள் இருக்கார், பார்த்துக்குவார்.